வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜி அகிலா. நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 33. கதையின் தொடக்கம். மீனா பேசியதை கேட்டு உச்சக்கட்ட கடுப்பில் நின்றிருந்த அர்ஜுன், இவள் நேத்து மாதிரி ஏதாவது செஞ்சுக்குவான்னு நினைச்சு ஃபோன் பண்ணினா எவ்வளவு திமிரா பேசுறா. இவள் எப்பவுமே இப்படித்தானா, இல்லை நாம தான் அந்த அளவுக்கு இவளுக்கு இடம் கொடுத்துட்டோமா? மீரா ஒரு நாளாவது இப்படி நம்ம முகத்துல அடிச்ச மாதிரி பேசி இருப்பாளா என்று நினைத்தவனுக்கு இந்த விஷயத்தில் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க முடியவில்லை. தன் தலையை அழுந்த கோதி தன்னை சமன் செய்து கொண்டவன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டின் முன்பு வண்டியை நிறுத்தினான். இரவு 9 மணி. குழந்தைகளுக்கு உணவை கொடுத்து முடித்தவள் அவர்களை பெட்ரூமில் படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தாள். மீராவிற்கு அர்ஜுனின் வண்டி சத்தம் கேட்டதும் அனிச்சையாக அவள் கால்கள் வாசப்படியை நோக்கி நடந்தது. ஆனால் அவனை காணும் ஆர்வம் அவள் முகத்தில் துளி கூட இல்லை. இவன் எதற்காக வந்தான் என்றுதான் யோசிக்க தோன்றியது. 3 வேளை சோறு போடுவது மட்டும் கணவனுடைய பொறுப்பல்ல, அவளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் திருமண பந்தத்தின் தர்மம் என நினைத்தாள் மீரா. அவளை பார்த்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தவன், ஹே பட்டிக்காடு, ஏன் கள்ளு மாதிரி நின்றுட்டு இருக்க? வந்து பேக்கை வாங்க மாட்டியா என்று எரிச்சல் மண்டிய குரலில் கேட்டான். மீனா அவனை கடுப்பேற்றிய காண்டில் மீராவை காத்தி எடுக்க தொடங்கினான். மீரா எதுவும் கூறாமல் அவன் கைகளில் இருந்த 2-3 கவறுகளையும் அவனது ஆபீஸ் பேக்கையும் வாங்கி கொண்டவள் அவனது கபோர்டில் வைத்தாள். டீ காஃபி ஏதாவது போடட்டுமா, இல்ல சாப்பாடு எடுத்து வைக்கவா என்று மீரா தன் குமைச்சலை அடக்கியபடி கேட்க, இல்லடி, டீ காஃபி எல்லாம் வேண்டாம், ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை, 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று ரெஸ்ட் ரூமை நோக்கி நடந்தான். மீரா இரவு சாப்பிட சாதம் வடித்தவள் கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைத்து உருளைக்கிழங்கை வறுத்து வைத்திருந்தாள். அதோடு பிள்ளைகளுக்காக செய்த வடையும் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்க அர்ஜுன் வந்து நாற்காலியில் அமர்ந்தான். அவன் முன்பு தட்டை வைத்தவள் உணவை பரிமாறி முடிக்க 10 நாள் பட்டினி கிடந்தவன் போல் வேக வேகமாக சாப்பிட தொடங்கினான். நேற்று இரவிலிருந்து சாப்பாட்டையே கண்ணில் பார்க்கவில்லை. மீனாவின் உப்புமாவை மருந்துக்கு கூட அவன் திரும்பி பார்க்க விரும்பவில்லை. ஆனால் விதி வேறு வழி இல்லாமல் அவனை 2 நாட்கள் அதை சாப்பிட வைத்தது. அவன் சாப்பிடும் வேகத்தை பார்த்து குழம்பியவள், எதுக்கு இந்த மனுஷன் இப்படி சாப்பிட்றான்? சாப்பாடு எங்கேயாவது ஓடிடவா போகுது? பொறுமையாதான் சாப்பிட்டா என்ன என்று நினைக்க சட்டென்று அவனுக்கு புறையேற தொடங்கியது. அவன் தலையில் தட்டியவள் தண்ணீர் டம்ளரை அவன் அருகில் எடுத்து வைக்க அதை எடுத்து பருகியவன் மீண்டும் விட்ட வேலையை தொடர்ந்தான். மீராவிற்கு தெரிந்து போனது, இன்றும் நமக்கு சாப்பாடு கிடைக்கப் போவதில்லை என்று. இறந்த உணவையும் அவன் தட்டில் பருமாறியவள் சமையலறைக்கு சென்று தோசை வார்க்க ஆரம்பித்தாள். அர்ஜுன் சாப்பாட்டையும் காலி செய்து முடிக்க தோசையை அவன் தட்டில் வைத்தவள் சாம்பாரை ஊற்றிவிட்டு மீண்டும் கிச்சனுக்கு சென்றாள். அவள் வைத்த தோசையை என்ன ஏதென்று கேட்காமல் சாப்பிட்டவன் மெதுவடையை எடுத்து வைத்து சாம்பாரை ஊற்றி ஊற வைத்தவன், ஏ பட்டிக்காடு, இன்னும் எவ்வளவு நேரண்டி என்று கடுகடுக்க இன்னொரு தோசையை அவன் தட்டில் வைத்துவிட்டு செல்ல திரும்பியவளிடம், ஒரு ஆம்லெட் போட்டு கொண்டு வாடி என்று அர்ஜுன் கூற, மனம் பொறுக்காமல், நீங்க மதியம் சாப்பிடலையா என்று கேட்டே விட்டாள் மீரா. திருவென முழித்தவன் நேற்றிலிருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தவனுக்கு குற்ற உணர்வில் அவளிடம் பதில் கூற முடியாமல் முதல் முறையாக வாய் தடுமாறியது. இல்ல இல்ல மீரா, ஆபீஸ்ல வேலை அதிகம், அதான் சாப்பிடல என்று உண்மையை கூறினாலும் அவன் வார்த்தைகள் விட்டு விட்டுதான் வெளிவந்தது. இதுவரையிலும் மீனாவுடனான பழக்கம் அவனுக்கு தவறு என்று தெரிந்தாலும் பெரிதாக குற்ற உணர்வை கொடுக்கவில்லை. ஆனால் மீனா அடுத்த கட்டத்தை நோக்கி திருமணம் என்ற பேச்சை அவளாகவே ஆரம்பித்து புருஷன் கொண்டாட்டி என்ற உரிமை கொண்டாடி நிதர்சனம் என்னவென்று அர்ஜுனுக்கு உணர வைத்து விட்டாள். எவ்வளவு பெரிய தவறை இவ்வளவு நாளாக சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்ட பிறகு மீராவிடம் அவனால் இயல்பாக நடந்து கொள்ள முடியவில்லை. அவனை புருவம் சுருக்கி புரியாமல் பார்த்தவள், ஏன் சாப்பிட்டு வேலை பார்த்து இருக்கலாமே என்று கேட்ட மீராவிற்கு அவனது தடுமாற்றமும் என்றும் இல்லாமல் இன்று அவள் பெயரை உச்சரித்தது பதிலளிக்க அவளுக்கு ஆச்சரியமாகவும் விந்தையாகவும் தோன்றியது அவனது நடவடிக்கை. எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியாததடி,
அப்புறம் எதுக்கு நொய்யே நொய்யின்னு கேள்வி கேட்குற? ஒரு ஆம்லேட் கேட்டதுக்கு இத்தனை கேள்வியா? உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போடி. வீட்டில் உட்காந்து தின்னு நல்லா உடம்பு சொகுசு கண்டுடுச்சு. அதான் இப்படி அனாவசியமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஆம்லேட்டும் வேணாம், ஒரு மயிரும் வேணாம் என்று எழுந்து கொண்டே சொல்லியவன் தான் செய்த தவறுக்காக அவனது குற்ற உணர்வில் வந்த கடுப்பை அவள் மீதே காட்டினான். இல்லை இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க உட்காருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். கோச்சுக்காதீங்க மாமா என்று அவசரமாக கூறியவள் அவன் கைப்பிடித்து அமர வைத்தாள். விடுடி கைய, ஒரு மனுஷன் வீட்டில் நிம்மதியா ஒருவேளை சாப்பிட முடியுதா என்று அவன் சிடுசிடுக்க மீரா கிச்சனுக்கு சென்று முட்டையை உடைத்து ஊற்றி ஆம்லேட் போட ஆரம்பித்தாள். அவள் உள்ளே சென்றதும் தான் அர்ஜுன் டைனிங் டேபிளில் இருந்த சாப்பாட்டு பாத்திரத்தை பார்த்தான். சாப்பாடு மொத்தமும் காலியாகி இருந்தது. தன் தட்டில் இருந்த தோசையை பார்த்தான். விஷயம் இப்போதுதான் அவன் மரமண்டைக்கு உரைத்தது. தான் சாப்பாடு மட்டுமின்றி அவள் சாப்பாட்டையும் சேர்த்து விழுங்கியது பத்தாது என்று மேற்கொண்டு 2 தோசையை உள்ளே தள்ளிவிட்டு அதுவும் போதாது என்று ஆம்லெட்டை வேறு அவளிடம் கேட்டு இருக்கிறோம் என்று. என்னடா அர்ஜுன் இப்படி பண்ணி வச்சிருக்க? கடைசியில சோத்துக்கு செத்தவனாட்டு தின்னு வச்சிருக்கியே, இப்படியா அவளுக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கிறது என்று அவன் மனம் புலம்ப, அதுதானே உண்மை. 2 நாளா சோத்துக்கு செத்துதானே வீட்டுக்கு வந்திருக்க. இந்த லட்சணத்துல நீ மீனாவைய கல்யாணம் பண்ணியிருந்தா நீ தினமும் ஈரத்துணி தாண்டா வயிற்றுல போட்டுக்கிட்டு படுக்கணும் என்று அவன் மனசாட்சி கவுண்டர் கொடுக்க, அவளுக்கு சமைக்க தெரியல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள் பழகினா எல்லாத்தையும் நல்லா சமைக்க கத்துக்குவா. வெறும் சாப்பாடு செய்யவா வாழ்க்கை துணியை தேடிக்கிறோம் என்று அர்ஜுன் மீனாவிற்காக வக்காலத்து வாங்க, அவ்வளவு நல்லவனாடா ராசாணி? அப்போ உன் பொண்டாட்டிக்கிட்டே ஏன் ஹோட்டல்ல சர்வருக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிற? அவளும் மனுஷி தானே. என்னவோ சமைக்கிறதுக்காகவே இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கிற. மீனாவுக்கு ஒரு நியாயம், மீராவுக்கு ஒரு நியாயமா என்று மனசாட்சி வருத்தெடுக்க, இதெல்லாம் அவளோட கடமை தானே. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், அவள் வீட்டில் இருக்கிற வேலையே பார்க்குறா. இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தேவையானது செய்ய வேண்டியது அவளோட பொறுப்பு தானே என்று அர்ஜுன் வாதாட, என்னால முடியாதுடா, நீ எல்லாம் பட்டுதான் திருந்தணும். இனிமேல் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். உன் பொண்டாட்டி சூடாக ஆம்லேட் கொண்டு வாரா, அதையும் நல்லா தின்னுட்டு உன் பொண்டாட்டிக்கு தட்டை கூட மிச்சம் வைக்காம அதையும் கரைச்சு குடிச்சிடு என்று நக்கலாக கூறிவிட்டு சென்றது. என்ன இது இப்படி பங்கமா நம்மளை கலாச்சிட்டு போகுது என்று நினைத்தவன் மீரா கொண்டு வந்து ஆம்லேட்டை வைத்ததும் சாப்பிடத் தொடங்கினான். மனசாட்சி அவ்வளவு கழுவி ஊற்றியும் அவளை சாப்பிடு என்று கூற அவனுக்கு மனமரவில்லை. தன் வயிறு நிறைந்ததும் கையை கழுவி கொண்டு அறைக்கு சென்று விட்டான். மீரா எல்லாவற்றையும் எடுத்து வைத்தவள் பாத்திரத்தை கழுவி விட்டு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டவள் தன் அறைக்கு வர அர்ஜுன் போனை பார்த்து கொண்டிருந்தான். லைட்டை ஆஃப் செய்து விட்டு மீரா படுக்கவும் தன் போனை ஆஃப் செய்து அருகிலுள்ள டேபிளில் வைத்தவன் அவள் இடையில் கை போட்டு தன்னோடு அணைத்து கொண்டான். அவள் நெளிந்து கொண்டே அவனுக்கு முதுகு காட்டியபடி திரும்பி படுக்க அர்ஜுன் அவள் பின்னங்கழுத்தில் முத்தமிட்டான். நேற்று வெறும் தரையில் தலகாணி கூட இல்லாமல் பேக்கை தலைக்கு வைத்து கொண்டு மீனாவின் வீட்டில் படுத்தது நினைவுக்கு வர, ஹே பட்டிக்காடு, என்ன பார்த்து திரும்படி என்று ஹஸ்கி வாய்ஸில் கூறியவன் அவள் தோள்பட்டையை பிடித்து தன் புறம் திருப்பினான். அவள் மனம் முழுவதும் நேற்று இரவு இப்படித்தான் மீனாவுடன் இருந்திருப்பான் என்ற எண்ணம் தோன்றுவதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. கம்பளி பூச்சி ஊறுவது போல் இருந்தது அவனது தொடுகை. அவள் மனநிலை புரியாத அர்ஜுன் அவள் தாடையை பற்றி தூக்கியவன் குனிந்து அவள் இதழை பற்றி மென்மையாக சுவைக்கத் தொடங்கினான். வழக்கத்துக்கு மாறான மென்மை அவனிடம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் மீரா அதையெல்லாம் உணரவே இல்லை. தண்டாவாளத்தில் தலையை வைத்து படுப்பது போல் படுத்திருந்தாள். இந்த நிமிடங்கள் எப்போது முடியும் என்று. அர்ஜுன் அவள் மேல் இதழையும் கீழ் இதழையும் மாறி மாறி சுவைத்தவன் அவள் 2 இதழையும் தன் இதழுக்குள் இழுத்து 10 நிமிடமாக இம்சித்தவன் இச் என்ற அழுத்தமாக அவள் உதட்டில் முத்தமிட்டு பிரிந்தான். இதுவரை மனைவியை காமத்துக்காக மட்டுமே நெருங்கியவன் முதல் முறையாக காதலோடு பார்க்க நெருங்கினான். அவள் எண்ணத்திற்கு முற்றிலும் மாறான மனநிலையில் இருந்தாள் மீரா. இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம்.
அதேபோல் இந்த கதையை முழுமையாக நீங்களே படிக்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுமையாக படித்துக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.